ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், ஆஜய் விக்னேஷ், ஷீலா ராஜ்குமார் இவங்க ஆக்டிங்கில் டெபுட்டன் டைரக்டர் கலையரசன் தங்கவேல் டைரக்ஷனில் உருவான ஆண் பாவம் பொல்லாதது மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம்னு பார்த்தீங்கன்னா 2 hours மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்டைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினப்சிஸ் என்னென்னா, ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா மனோஜ் வீட்டில் பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் செய்யப்பட்ட நியூலி மேரிட் கப்புள். அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வீட்டு வேலைகளை பெண்கள் மட்டுமே செஞ்சு பார்த்து வளர்ந்த ரியோ ராஜ் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்கன்னா இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப கண்டிஷனோட வளர்க்கப்பட்ட பெண் தான் மாளவிகா. மேரேஜ்க்கு அப்புறமாச்சும் தான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட 2 கேரக்டர்ஸ் ஒன்றா வாழும்போது அவங்களுக்குள்ள லவ், சண்டை, ஈகோன்னு எல்லா எமோஷன்ஸும் எந்த எக்ஸ்ட்ரீம் வரை போகுதுன்னு ஹியூமர் அண்ட் எமோஷனலோட சொல்லப்பட்டது தாங்க இந்த ஆண் பாவம் பொல்லாதது. கலையரசன் தங்கவேல் அவரோட முதல் படத்திலேயே ஒரு சாலிடான ரைட்டிங்கை காமிச்சிருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா லைஃப்பில் எப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஹியூமர் போர்ஷன்ஸ் எல்லாம் பெரும்பாலான இடங்களில் ஒர்க் ஆகிருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸும் செமையாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பிளாட்டும் கிளைமேக்ஸும் செமையாக எழுதி அதை நீட்டாகவே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காரு. டயலாக்ஸ் படத்தில் ஒரு ஸ்கோரிங் பார்ட்னே சொல்லலாங்க. முக்கியமான சீன்ஸில் வர டயலாக்ஸ்லாம் கிளாப் அடித்து அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் பிரமாதமாகவே இருந்துச்சு. படத்தோட மூவி டியூரேஷன் நம்மளை நீட் அண்ட் கிறிஸ்பாகவே ஃபீல் பண்ண வச்சது. அதே மாதிரி சூடோ ஃபெமினிசம், அதாவது ஃபேக் ஃபெமினிசம்னால பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிற சட்டத்தினால அப்பாவே ஆம்பளைங்கள்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஹியூமர் அண்ட் எமோஷனலோட சூப்பராக பிளெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில லேக்னஸ் ஃபீல் ஆகுது. ஹியூமர் ஒர்க் ஆன அளவுக்கு எமோஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கன்வே பண்ணியிருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரியோ ராஜ் ஒரு ஹீரோவாக தன்னை எவால்வ் பண்ணிக்கிட்டாருன்னு தாங்க சொல்லணும். ஒரு ஹஸ்பண்டாக தான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போதும் சரி, தான் மனைவியை பிரிஞ்சு இருக்கிற எமோஷனல் சீன்ஸும் சரி ரொம்ப நேர்த்தியாகவே வெளிப்படுத்தியிருந்தார். மாளவிகா மனோஜ் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. தன்னை ஒரு ஃபெமினிஸ்டாக காட்டிக்கிற இடமாகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், தான் தப்பாக ரியலைஸ் பண்ணுற இடமாகட்டும், எல்லா சீன்ஸும் பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. விக்னேஷ்காந்த் கிளைமேக்ஸில் ஒரு லென்த்தி டயலாக் போர்ஷன் வேறு லெவலில் பண்ணிட்டாருங்க. இவருமே ஹியூமர் எமோஷன்னு எல்லா இடங்கள்லையுமே ஸ்கோர் பண்ணுறாரு. ஜென்சன் திவாகர் அவரோட டைரக்ட் டெலிவரினால நிறைய இடங்களை நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. ஈகோயிஸ்டிக் ரோலில் வர ஷீலா ராஜ்குமார் நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. சித்து குமாரோட பின்னணி இசை அண்ட் பாடல்கள் ஃபீல் குட் மோட்லேயே அமைஞ்சிருக்கு. சாங்ஸும் எல்லாம் ரசிக்கும்படி தான் இருந்தது. எடிட் பொறுத்த வரைக்கும் சீன் டு சீன் கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ண ட்ரெடிஷனில் நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமர் அண்ட் எமோஷனல் ஸ்டோரி, ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன், மியூசிக், எடிட்டிங் அண்ட் மூவி டியூரேஷன் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் லேக்னஸ் ஃபீல் பண்ணக்கூடிய சில சீன்ஸ், ஒர்க் ஆகாத எமோஷனல் சீன்ஸ், இதெல்லாம் தாங்க. ஓவராலாக புதுசாக கல்யாணமான கப்புள்ஸும் இனிமேல் மேரேஜ் பண்ண போகிற பசங்க பொண்ணுங்களும் பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஹியூமர், லவ் அண்ட் லெசன் ஆஃப் ஆண் பாவம் பொல்லாதது. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவிஸ் 7 out of 10. Thank you guys.